இருந்தேன் எல்லார் வீட்லேயுமே எல்லா மூலிகைகளையும் வளர்ப்பாங்க. ஆனால் ரோட்டில் வளர்க்குறத யாரும் அழிக்கவும் மாட்டாங்க, பறிக்கவும் மாட்டாங்க. அப்படி நான் சொன்னதில் நம்மளோட பூலான் இலை பாருங்கள், ஒரு வீட்டோட காம்பவுண்ட் சுவர்லேருந்து வெளியில் பார்க்குது. இது பாருங்கள், இது எல்லாமே பூலான் தழை. தெரியுதான்னு தெரியல, அதுக்கும் கீழேயே இங்கே வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நான் தொட்டியில் வளர்க்காத காரணம் என்னென்னா இதுதான். ஏன்னா நமக்கு காடு போல் மூலிகைகள் வளர்ந்துருக்கிறதுனால தொட்டியில் வளர்க்காமல் இருக்கிறேன். நமக்கு இஷ்டம் போல் எவ்வளோ மூலிகைகள் வேணுமோ அந்த அளவுக்கு போதும் மூலிகைகள் கிடைக்கும். அதனால தான் நம்மக்கிட்ட எந்த ப்ராடக்ட்டுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இல்லை ஆகாமல் இருக்கிறது. எஸ்பெஷலி ஹேர் ஆயில், ஷாம்பு, ஃபேஸ் பேக் எல்லாமே பாருங்கள். இந்த ரோட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேக்ஸிமம் மூலிகைகள் தான் இருக்கும். அங்கே பாருங்கள், கெலாடியம். வீடுகளே இல்லை, இது வந்து ஒரு வாட்டர் டேங்க் அந்த மாதிரி தான், வீடுகளே கிடையாது. அங்கே ஒரு கெலாடியம் பிளான்ட் பார்த்திங்களா. இந்த மாதிரி தானாகவே முளைக்கும். இதில் வந்து வளர்க்குறதுக்கோ இதை யாரும் வந்து ஆளுங்க இருக்காங்களா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பாருங்கள், பசலைக்கீரை. அவங்க சாப்பிட்றாங்களா, யூஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லார் வீட்லேயும் இருக்கும். ரோடு பாருங்கள், நான் வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். ரோட்டில் பசலைக்கீரை பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பூ பூத்து அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அடுத்த ஷார்ட்ஸில் அடுத்தடுத்த மூலிகைகளை காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள்.